ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபேஷன் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கஸ்டமர் வந்து ஆரியர் ப்ளவுஸ் தான் தைக்கிருந்தாங்க. ஸ்கேலப் போட் நெக் டிசி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் கழுத்து அகலம் வந்து 4 இன்ச்சு எடுக்கணும். இறக்கம் வந்து 3.5 இன்ச்சு எடுக்கணும். எடுத்து ஃபஸ்ட்டு அளவுகள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். போட் நெக் தான் கட் பண்ண போகிறோம். எப்போவுமே போட் நெக் வந்து 4 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு வைக்கலாம், 3.5 இன்ச்சு வைக்கலாம், 4 இன்ச்சு வைக்கலாம். அந்த அகலத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். நம்ம அப்படி கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கிளாத்தில் ஆரியர் போட்ட டிசைனில் நம்ம தைச்சி மாற்ற போகிறோம். எப்படி தைக்க போகிறோங்கிறத கவனமாக பாருங்கள். இது இப்போ வந்து நியூ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்கும். தைச்சி போட்டால் பட்டு சரிக்கலாம். பிடிச்சிருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு கீழே மடிக்கிறதுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டு நம்ம அதை மடிக்க ஆரம்பிச்சிடலாம். சாரிங்க, தெளிவாக தெரியல, கீழே கோடு போட்டது. இப்போ நம்ம மடிக்கிறதுக்கு இடம் விடுவோம்ல, அதில் வந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். கரெக்டான அளவில் வந்து மடிச்சடிக்கல திருப்பி எடுக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேங்கிறத கவனமாக பாருங்கள். அப்புறம் இனி பின்னாடி தான் நம்ம ஆரியர் போட்டுக்கல அந்த டிசைனில் நம்ம மாற்றி எடுக்கிறதுக்கு தையல் போட போகிறோம். நைஸாக போடுங்க. நான் பின்பக்கமாக வச்சு போடுறேன். அந்த மணி இதிலெல்லாம் படாமல் நம்ம தைக்கணும். ஆரியர் போட்டிருக்க இடத்துல தைச்சிடக்கூடாது. அதுக்கு தான் நான் முன்னாடியே கரெக்டான அளவில் கோடு போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வெளியில் வச்சு நல்லா கரெக்டான அளவில் கோடு போட்டுட்டு அந்த கோடால் நம்ம போட்டோன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக வரும். ஆனால் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்துல மட்டும் கழுத்து திருப்பும்போது தைக்கணும். அவசரம் மட்டும் பட்டுறாதாங்க. ஆரியோர்க்கில் நீடில் பட்டுச்சுன்னா ஊசி உடஞ்சிரும். ஊசி உடஞ்சா மிஷின் சரியாக தைக்காது. நிறைய பிரச்சனை வரும். அதனால் பார்த்து ஆரியோர்க் ப்ளவுஸ் மட்டும் நம்ம எப்போவுமே கொஞ்சம் கவனமாக தைக்கணும். நிறுத்தி நிதானமாக தைக்கணும். நான் ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி கோடெல்லாம் அந்த நெக்கு வரைஞ்சி தைச்ச உடனே எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. இது ஒரு ஐடியாவாக தெரிஞ்சுது. அப்புறம் 1/4 இன்ச்சில் நம்ம இடைவெளி விட்டு அதை திருப்பி எடுக்க போகிறோம். கட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விடுங்க. ப்ளவுஸில் கட் பண்ணிடாதங்க. பார்த்து நம்ம தான் நல்லா கவனமாக பண்ணணும். இனி லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டோன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். நம்ம சுற்றி கட் பண்ணி விட்டுடலாம். இனி நம்ம அப்படியே மாற்றி எடுக்கணும். அந்த முக்கு ஷேப் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி கீழே நம்ம மாற்றி எடுக்கணும். மாற்றி எடுத்தாச்சு. அந்த சேஃபாக நம்ம கரெக்டாக அந்த துணியை எடுத்து விடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆரியோர்க்கு வந்து ஓரத்தில் எம்ப்ராய்டிங் போட்டிருப்பாங்க. எம்ப்ராய்டிங் நூல் கோல்டு கலரு. நம்ம இப்போ அதிலே தையல் போட போகிறோம். ஓரமாக அமுக்கு தையல் போடணும். அந்த ஸ்டோனு இதிலெல்லாம் படாமல் நீடியில் மெதுவாக கொண்டு வந்து தைக்கணும். தைச்சோம்னா ரொம்ப பார்க்க அழகாகவே இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆரியோர் ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே தைக்கணும். ஒரு நூல் கட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ப்ளவுஸ் அப்படியே வேஸ்ட் ஆயிரும்.
இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சுற்றி தைக்க போகிறோம். இப்போ அடியில் எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி தைக்க போகிறோம். கழுத்து நெக்குக்கு தைக்கலாம், போட் நெக்குக்கு. இப்போ நம்ம கழுத்து தைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பின்பக்கம் முதுகுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த துணி எடுக்க போகிறோம். எடுத்து லைனிங் துணி வச்சு அதை மாற்றி எடுத்து தைக்க போகிறோம். நான் எப்படி தைக்கன்னு பாருங்கள். எனக்கு இந்த அகலம் தேவைப்படுது, அதனால் நான் எடுத்துட்டேன். இந்த முதுகு அகலம் இப்போ நம்ம அந்த முதுகுக்கு கரெக்டான அளவு நம்ம இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைனிங் துணியும் சாரீ கிளாத் துணியும் எடுத்து வச்சாச்சு, நம்ம தைச்சாச்சு. இனி 2 சைடும் தையல் போட்டு அதை மாற்றி எடுக்கணும். எடுத்துட்டு நல்லா நீட்டாக ஆக்கி விட்டுட்டு 2 சைடும் மடித்து விடணும். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது எது கற்றுக்கிட இருந்தாலுமே நம்ம முழுசாக ஃபுல்லாக பார்த்தா தான் அதில் உள்ளது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். சின்ன சின்ன டிப்ஸு கூட நம்ம அதில் சொல்லியிருப்போம். அதையும் தெரிஞ்சுக்கிடணுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். அப்போனா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடும். மறக்காமல் லைக் கொடுத்து ஹைப் கொடுத்துருங்க. ஓகேவா? நம்ம சேனலில் நிறைய புது புது மாடல் டிசைன்லாம் நான் போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம அதை தைச்சதை முதுகில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓரமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் கவனமாக. நீடில் ஸ்டோன் இதெல்லாம் பற்றாமல் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்டோனில் பட்டுச்சுன்னா மிஷின் சரியாகவே தைக்க மாட்டேங்குது. பார்த்து கவனமாகவே பண்ணுங்கள். 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு முதுகு ரெடி ஆயிரும். 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சைடு பண்ணியாச்சு, இப்போ இன்னொரு சைடு பண்ண போகிறோம். இப்போ நம்ம முதுகு ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம போட் நெக்கு கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். 1.25 இன்ச்சில் கிராஸாக எடுத்துக்கிட்டு அதை 2ஆக ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம் கழுத்துக்கு. இப்போ நம்ம போட் நெக்கு ஆரி ஒர்க்கு ஸ்காலப் டிசைன் ரெடி ஆக போகுது. ரெடி ஆக்கியாச்சு. பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. ப்ளவுஸை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீட்டாகவும் அழகாகவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.